Hi friends, welcome to our channel Ammi Chutney. Every Monday நம்மளோட Ammi Chutney சேனல்ல ஹெல்தியான ரெசிபீஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம புளி யூஸ் பண்ணாம நெல்லிக்காயை வச்சு ஹெல்தியான ஒரு ரசம் வைக்க போறோம். நெல்லிக்காயில விட்டமின் சி நிறைய இருக்கு. அதனால ரெகுலரா இத உணவுல சேர்த்துக்கிறது நல்லது. இந்த நெல்லிக்காயை எப்படிலாம் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த நெல்லிக்காய் ரசம் ஹெல்தியானது மட்டும் இல்ல, நல்லா டேஸ்டாவும் இருக்கும். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆரோக்கியம் தரும் அருமையான நெல்லிக்காய் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த நெல்லிக்காய் ரசத்தை நம்ம பருப்பு தண்ணி யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். அதனால் ஒரு கை அளவுக்கு மட்டும் துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கெட்டி பெருங்காயமும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ வேக வச்சுருந்த பருப்புலேருந்து அந்த பருப்பு தண்ணியை மட்டும் வேறு ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். நெல்லிக்காய் ரசத்துக்கு நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல, அதனால் நல்லா பழுத்த பெரிய தக்காளியாக எடுத்துக்கலாம். பருப்பு தண்ணி ஆறுனதுக்கப்புறமா அந்த தக்காளியை இதில் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். ரசத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கூடவே சின்னதாக ஒரு பச்சை மிளகாய், 10 பல் நாட்டு பூண்டு எடுத்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் அம்மியில் வச்சு நம்ம தட்டிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு புளியும் வச்சு தட்டிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. கூடவே 2 பச்சை மிளகாயும் வச்சு லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். தக்காளியை நல்லா கரைச்சிட்டு தட்டி வச்சுருந்த மிளகு, ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு கொத்து அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலையை இதில் நல்லா கசக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். 4 நெல்லிக்காய் எடுத்தோம் அப்படின்னா 4 பேருக்கு தேவையான அளவுக்கு ரசம் வைக்கலாம். நெல்லிக்காயிலேருந்து விதையை நீக்கிட்டு ரஃப்பாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரசம் தாளிச்சிடலாம். இதுக்கு ஒரு வாணலில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா காரத்துக்காக 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கூட்டி வச்சுருந்த ரசக்கலவையை சேர்த்துடலாம். இந்த ரசத்தில் நம்ம புளியெல்லாம் சேர்க்கல, அதனால் இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். ரசம் சூடாக இருக்கும் போதே புளிப்புக்காக அரை மூடி அளவுக்கு லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கலாம். கூடவே நம்ம கரைச்சி வச்சுருந்த பருப்பு தண்ணியும் சேர்த்துடலாம். இப்போ இதில் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நெல்லிக்காவையும் சேர்த்துடலாம். இதை நம்ம ஜூஸாக எடுக்க தேவையில்ல, அரைச்சி அந்த விழுதையே டைரெக்டாக சேர்த்துடலாம். ரசம் சூடாக இருக்கிறதுனால நெல்லிக்காயோட எசன்ஸ்லாம் ரசத்தில் இறங்கிடும். கடைசியாக ரசத்தில் கொத்தமல்லி தழை சேர்த்து பரிமாறிடலாம். நம்ம சாப்பிடும்போது ரசம் நல்லா வாசனையாகவும் நல்லா ருசியாகவும் இருக்கும். இந்த நெல்லிக்காய் யூஸ் பண்ணி சாதமும் ஊறுகாயும் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ நம்ம அம்மி சட்னி சேனலில் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஹெல்தியான நெல்லிக்காய் ரசம் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரியே நெக்ஸ்ட் மண்டேவும் நல்ல ஒரு ஹெல்தியான ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.